வணக்கம் தங்க குழந்தைகளே, நான் உங்கள் கார்த்திகா கவின்குமாரத்தை. நாம் இன்னைக்கு கேட்க போகிற கதை இயற்கை அறிவியல் சார்ந்த கதை. இதை ஆங்கிலத்தில் எழுத்தாளர் லின் சாங்கிங் அவர்கள் எழுதி தமிழில் எழுத்தாளர் ஆதிவள்ளியப்பன் அவர்கள் மொழிபெயர்த்த பறவை டாக்டர் அப்படின்ற கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். என்னது, பறவைகள் டாக்டராக இருக்காங்களா? எப்படி? வாங்க கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு காட்டில் 3 பறவைகள் இருந்தாங்க. அவங்க சாதாரண பறவைகள்லாம் கிடையாது. காட்டில் இருக்கிற உயிரினங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ பறவைகள். நம்மளாம் எத்தனை நாளைக்கு தான் தனித்தனியாக சிகிச்சை அளிக்கிறது? நம்மளாம் ஒன்று சேர்ந்து ஒரு மருத்துவமனை ஆரம்பித்தா என்ன அப்படின்னு 3 பறவைகளும் ஒன்று கூடி ஆலோசனை செஞ்சாங்க. சொன்ன மாதிரியே ஒரு மருத்துவமனையும் தொடங்கினாங்க. பூச்சிகளிடமிருந்து விடுதலை பெற எங்களை அணுகுங்கள் அப்படின்ற வாசகத்தை எழுதி அவங்க மருத்துவமனை வாசலில் தொங்க விட்டுருந்தாங்க. பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் வெள்ளைச்சிருடை அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இவங்களும் மருத்துவர்கள் மாதிரியே வெள்ளைச்சிருடை அணிஞ்சிக்கிட்டு மருத்துவம் செய்ய தொடங்கினாங்க. வர நோயாளிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சு அதை பதிவு செஞ்சு உரிய மருத்துவரை பார்க்குறதுக்கு சொல்கிற வேலையை காடே செஞ்சுது. காட்டில் முதல்ல அந்த மருத்துவமனைக்கு ஒரு காட்டெருமை வந்தது. என்னுடைய தோல் ரொம்ப அரிக்குது, அரிப்பு தாங்க முடியல, இதுக்கு உங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பீங்களா அப்படின்னு காடைக்கிட்ட காட்டெருமை கேட்டுது. காடை அப்படியே அப்படின்னு யோசிச்சு பார்த்தது. இந்த பிரச்சனை சர்ம பாதுகாப்பு பிரிவில் வரும். அதுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல ரொம்ப தேர்ந்தவர் உன்னிக்கொக்கு. காட்டெருமை அவர்களே, நீங்கள் உன்னிக்கொக்கை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும். காடை சொன்ன மாதிரியே காட்டெருமையும் உன்னிக்கொக்கு கிட்ட போணுச்சு. அங்கே உள்ள ஆப்பிரிக்க உன்னிக்கொக்கு காட்டெருமையை நல்லா பரிசோதனை பண்ணி அது தோலில் இருந்த ஈக்கள் எல்லாம் எடுத்து விழுங்குனுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி ஆற்றுக்கு போய் குளிக்கணும், அப்புறம் சேத்துல உருளணும், உடம்புல ஆற்று மண்ணில் தேய்ச்சிக்கணும். இதையெல்லாம் செஞ்சால் உங்கள் உடம்புல ஈக்கள் மொக்காது, அரிப்பு தொந்தரவும் இருக்காது அப்படின்னு காட்டெருமைக்கிட்ட சொன்னிச்சு. உன்னிக்குக்கு அளித்த சிகிச்சைக்கு பிறகு காட்டெருமை உடம்புல அரிப்பு குறைஞ்சிருச்சு. உன்னிக்குக்கு காட்டெருமை நன்றி சொல்லிட்டு மகிழ்ச்சியோட காட்டுக்கு திரும்பினுச்சு. பறவை மருத்துவமனை காட்டில் இருந்த உயிரினங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. 2வதாக வந்த நோயாளி இரட்டை கொம்பு காண்டாமிருகம். காண்டாமிருகத்திடம் என்ன பிரச்சனைன்னு காடை கேட்டுச்சு. அதை உன்னிக்கொத்தி அப்படின்ற மருத்துவ பறவைக்கிட்ட அனுப்புனுச்சு. உன்னிக்கொத்தியை போய் பார்த்த காண்டாமிருகம், நான் ரொம்ப பெரிய உறுதியான உடலை கொண்டவன், மூர்க்கமானவனும் கூட. ஆனால் பாருங்க, இந்த சின்ன பூச்சிங்க என்னை ரொம்பவே தொந்தரவு செய்கிறாங்க. என்னால் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியல. அவங்கள்ட்டேருந்து நான் தோற்று போயிடுறேன் அப்படின்னுச்சு. உன்னிக்கொத்தி காண்டாமிருகத்தோட உடம்பெங்கும் பரிசோதனை செஞ்சு பார்த்தது. அதோட உடலில் நிறைய தோல் மடிப்புகள் இருந்தது. அந்த மடிப்புகளோட உட்பகுதியில் ரொம்ப மென்மையாக இருந்தது. நரம்பு இரத்த குழாய்களோட காணப்பட்டது. குட்டி குட்டி பூச்சிகளான உண்ணிகள் காண்டாமிருகத்தோட தோல் மடிப்புகளை பூந்துக்கிட்டு கடிச்சிட்டு வந்திருக்கு. உன்னிக்கொத்தி காண்டாமிருகத்தோட தோலில் ஏறி உட்காந்து ரொம்ப கவனமாக பார்த்து அது தோலில் ஒட்டி இருந்த உண்ணிகளை ஒவ்வொன்றா கொத்தி முழுங்குனுச்சு. காண்டாமிருகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பும் வலியும் குறைய ஆரம்பிச்சுது. எப்போல்லாம் உண்ணிகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்குதோ அப்போல்லாம் யோசிக்காமல் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு காண்டாமிருகத்திட்ட உன்னிக்குத்தி சொன்னிச்சு. வலி குறைஞ்சதுனால காண்டாமிருகம் மகிழ்ச்சியாக இருந்தது. உன்னிக்குத்திக்கிட்ட நன்றி சொல்லிட்டு காண்டாமிருகமும் கிளம்பிடுச்சு. பறவை மருத்துவமனை இப்போ ரொம்பவே பிரபலமாயிடுச்சு. அடுத்து அந்த மருத்துவமனைக்கு நைல் நதி முதலே வந்தது. தன்னோட வாயோட பின்பகுதியை இடது முன்னங்காலால தாங்கி பிடிச்சுக்கிட்டு அது வந்துட்டு இருந்தது. முதலையை பார்த்த காடை அதுக்கு சரி பல் பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மருத்துவமனையில பல் மருத்துவ பிரிவுல எகிப்திய உப்புக்கொத்தி அப்படின்ற சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு பறவை இருந்தது. முதலைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு புகழ்பெற்ற இந்த உப்புக்கொத்திக்கு முதலை பறவை அப்படின்ற பட்டப்பெயர் கூட உண்டு. அதுகிட்ட முதலையை அனுப்புனுச்சு காடை. முதல்ல அதுகிட்ட போய், எனக்கு பற்கள் சரியாவே வளரல, பற்களோட எண்ணிக்கையும் குறைவா இருக்கு, நான் பல் வளர்க்கறது இல்லை அப்படின்றதுனால என் பற்கள்ல பூச்சித்தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னிச்சு. வாயை நல்லா ஆன்னு திறக்குமாறு உப்புக்கொத்தி சொன்னிச்சு. அதுக்கப்புறம் முதலையோட வாய்க்குள்ள உப்புக்கொத்தி குதிச்சுது. அதோட பற்களை கவனமா பரிசோதனை பண்ணுச்சு. முதலையோட பற்களுக்கு இடையே இருந்த இடைவெளியில
இறைச்சி துணுக்குகள் அழுகிய நிலையில இருந்துச்சு. பற்களுக்கு இடையே இருந்த சின்ன பூச்சிகள் மீதி இருந்த அந்த இறைச்சி துண்டுகளை சாப்பிட்டுட்டு இருந்தது. ஓ, இதுதான் வலிக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உப்புக்குத்தி முதலையோட பற்களுக்கு இடையே சிக்கியிருந்த அந்த இறைச்சி துணுக்குகளை அப்புறப்படுத்தினுச்சு. பற்கள்ல தங்கியிருந்த பூச்சிகளை கொத்தி எடுத்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் முதலைக்கு பல்வலி குறைஞ்சி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. முதல்ல தன்னோட முன்னங்கால உயர்த்தி, நீங்க மிகச்சிறந்த பல் மருத்துவர், உங்களுக்கு மிகவும் நன்றி அப்படின்னு உப்புக்குத்தியிடம் சொன்னுச்சு. உப்புக்குத்தி பறவையோ புன்னகையோட, அதனால என்ன, பரவாயில்ல, எப்பெல்லாம் உங்க பற்கள்ல பிரச்சனை ஏற்படுதோ அப்பெல்லாம் நீங்க என்ன வந்து பார்க்கலாம் அப்படின்னுச்சு. காட்டெருமை, காண்டாமிருகம், முதல்ல இவங்க 3மே பறவை மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று திரும்பினாங்க. அதுக்கப்புறம் உடம்பு நலம் பெற்று ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத உணர்ந்தாங்க. இப்படியா அந்த பறவை மருத்துவமனை உலகம் முழுக்க புகழ் பெற ஆரம்பிச்சது. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? நன்றி. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.